ஒரு தோல்வி வந்துட்டா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நஷ்டம் வந்துட்டா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நஷ்டம் வந்ததுக்கு எப்படிங்க ஆண்டவரை துதிக்கிறது? நஷ்டம் வந்து கடனுக்குள் ஆகாட்டா நீங்க இங்க வந்து உட்கார்ந்திருப்பீங்களா? தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு சகலமும், அத கவனிங்க, சகலமும், ஆல் திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் குட். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இன்றைக்கு தோல்வி, இன்றைக்கு ஏமாற்றம், இன்றைக்கு நஷ்டம், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. முடிவு நன்மையாயிருக்கும், முடிவு வெற்றியாயிருக்கும், முடிவு ஆசீர்வாதமாயிருக்கும், முடிவு மேன்மையாக இருக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. All things are working together for good, those who love the Lord. நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க? அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. தேவனுடைய அன்பு கோருகிற பிள்ளைக்கு ஒரு தோல்வி நடந்தா கூட அதுக்குள்ள ஒரு நன்மை இருக்குது, முடிவு நன்மையா இருக்கும். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஒரு நஷ்டத்தின் வழியா கடந்து போனா சோர்ந்து போயிடக்கூடாது, செத்து போயிறன்னு சொல்லக்கூடாது. அந்த நஷ்டத்தை ஆண்டவர் லாபமாய் மாற்ற போகிறார்னு அர்த்தம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவமானம், நிந்தை, பரிகாசங்கள் வருது, எப்படி வாழுவது? இன்றைக்கு நிந்தை நெருக்கம், நாளைக்கு அதே மக்கள் மத்தியில நீங்கள் கனப்படுத்தப்படுவீங்க, நீங்க உயர்த்தப்படுவீங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா